ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டம்ஸ் சேர்ந்து எத்தனை மாலிகுல்ஸ் உருவாகுது, அந்த மாலிகுல்ஸ்க்கு என்ன பேர், அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரே ஒரு ஆட்டம் இருந்தது அப்படின்னா, ஒரே ஒரு அணு இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? நேம் ஆஃப் த மாலிகுல், அதோட பேர் என்ன அப்படின்னா மோனோ அட்டாமிக் மாலிகுல். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இனர்ட் கேஸஸ், அதாவது மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கான், நியான், ஹீலியம். அதோட ஒவ்வொரு பீரியாடிகளோட சிம்பிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு இனர்ட் கேஸஸோட சிம்பிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஆர்கானோட சிம்பிள் ஏஆர், நியானோட சிம்பிள் என்இ, ஹீலியத்தோட சிம்பிள் ஹெச்இ. இது எல்லாமே இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம், மந்த வாயுக்கள். ரெண்டாவது, ரெண்டு அணுக்கள், 2 ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரிக் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. இதில் ஆக்சிஜனில் 2 ஆட்டம் இருக்குது, 2 ஆக்சிஜன் அணு இருக்குது. அதேமாரி ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் அணு இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு, அதில் நைட்ரஜன் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் ஒரு ஆட்டமும் இருக்குது, அதனால் நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். கார்பன் மோனாக்சைடு, அதில் கார்பன் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் ஒரு ஆட்டமும் இருக்குது. ஸோ அது கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம், 3 அணுக்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓசோன், 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்தது, அதுக்கு வந்து ஓசோன்ற பேர் சொல்கிறோம். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் 2 ஆட்டமும் இருக்குது, மொத்தம் 3 ஆட்டம். அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2. இதில் சல்ஃபர் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் 2 ஆட்டம், ஸோ மொத்தம் 3 ஆட்டம் இருக்குது. ஸோ இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இதுதான். சரி, அடுத்தது லாஸ்ட் ஒன், மோர் தென் 3 ஆட்டம்ஸ், 3 அணுக்களுக்கு மேல் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பாஸ்பேட் அண்ட் சல்ஃபேட். பாஸ்பேட்டுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா PO4. பிங்கிறது ஒரு ஆட்டமும், அதாவது பாஸ்பரஸ் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் 4 ஆட்டமும் இருக்குது. அடுத்தது சல்ஃபேட், அதில் சல்ஃபர் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் 4 ஆட்டமும் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 5 ஆட்டம் இருக்குது. ஸோ மோர் தென் 3 ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சிங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.